ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு சோயாபீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சோயாபீன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வடகம் தான் போடுங்க, இல்லை ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கிங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடவும். தக்காளி நல்லா வதங்கினதும் சோயாபீன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும். நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி விட்டுடலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, வீட்டில் இருக்கிற மிளகா பொடியை சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு வதக்குவோம். அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றி நல்லா சுருண்டு வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.